கைஸ், இது வந்து நம்ம ஆர்க் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், கேஸ் வெல்டிங் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம், மிக் வெல்டிங் பார்க்குறோம். மிக் வெல்டிங்னா கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், இல்லை மேக் வெல்டிங் சொல்கிறோம். இதுதான் மிக் வெல்டிங் மிஷின். மிக் மேக் வெல்டிங் 300i ஓகேங்களா. இது ஈஸ் ஆஃப் மிஷின். என்னென்ன டூல்ஸு என்னென்ன ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷின் என்ன டைப் மிஷின்னா இன்வெர்ட்டர் ஓகேங்களா. இன்வெர்ட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் ஸ்பீடர். இது வந்து ஒயர் ஸ்பீடரு. இதில் வந்து இந்த பாபின் ஒயர் ஃபுல் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஓகேங்களா சாலிட் ஒயர். நம்ம ஆர்க் வெல்டிங் எலக்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். மிக் வெல்டிங்கில் வந்து ஒயர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ், CO2 கேஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிக்கு மேக்கு எல்லாம் சேம் தான். கேஸ் சேஞ்சுக்கு அப்புறம் வெல்டிங் பண்ணும். மேக் வெல்டிங்னா ஆக்டிவ் கேஸ். நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்ணுவோம், CO2 கேஸ். CO2 கேஸ்னால நம்ம வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணோம். ஏன்னா CO2 கேஸ் வந்து கோல்டு கேஸ், அதனால ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹீட் பண்ணி கேஸை நம்ம உள்ளே கொடுக்கும். ஆர்க் வெல்டிங்கும் மிக் வெல்டிங்கும் சேம் தான். ஆர்க் வெல்டிங்கில் ஃப்ளக்ஸ் கோட் எலக்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். மேலே ஃப்ளக்ஸ் இருக்கும், அது ஷீல்டிங் ஆகும். இதில் வந்து மிக் வெல்டிங்கில் கேஸ் CO2 கேஸ் வந்து ஷீல்டிங் ஆகும். மேக் வெல்டிங்கில் CO2 கேஸ் யூஸ் பண்ணுறது. மிக் வெல்டிங் வந்து ஆர்கான் கேஸ், ஹீலியம் இன்னர் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஹீட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா. அது இன்னர் கேஸ், அது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாது. பாருங்கள் மிஷின். ஈஸ் ஆஃப் மிஷினில் இது என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா மிக்கு, எம்எம்ஏனா மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங். நெக்ஸ்ட்டு கவுஜிங். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், மிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட், மேனுவல் கரண்ட், கிராட்டர் கரண்ட், ஆர்க் போர்ஸ் ஓகேங்களா. மிக் வெல்டிங் இது ரெண்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்லி ஆர்க் வெல்டிங் செட்டப் வச்சா கூட இது ரெண்டும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஆர்க் போஸ்ட்டு மிக் வெல்டிங் கூட மேக்ஸிமம் 7 யூஸ் பண்ணணும். ஏன் ஆர்க் போஸ்ட் யூஸ் பண்ணோன்னா நார்மல் வோல்டேஜ் விட 10 amps அதிகமாக கொடுக்கும் ஆர்க் போஸ்ட் வெல்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மிக்கு மேனுவல் மீட்டர் ஆர்க் வெல்டிங், கவுஜிங். நம்ம ஃபஸ்ட்டு மிக்கு யூஸ் பண்ணால் மிக்கு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். எம்ஏஎஸ்னால் மேனுவல் மீட்டர் ஆர்க் வெல்டிங். கவுஜிங் யூஸ் பண்ணால் கவுஜிங் ஆகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் 0.8, 1, 1.2. இப்போ மிக் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயர் அதிகமாக இருக்குது. 0.8 இது 1 mm, 1.2, 1.6 இருக்குது. நம்ம என்ன இப்போ ஆடி யூஸ் பண்ணுற ஒயர்னா 0.8. இப்போ 0.8 ப்ளஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் 1 mmனா 1 mm யூஸ் பண்ணிக்கலாம். அது 1.8 யூஸ் பண்ணால் 1.8 யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல். மிக் ஒயர் வந்து 2 டைப் ஒயர் இருக்குது. ஒன்று ஃப்ளக்ஸ் கோட்டர் இருக்குது, ஒன்று சாலிட் கோட்டர் இருக்குது. ஃப்ளக்ஸ் கோட்டர்னா மேலே ஃப்ளக்ஸ் இருக்கும். வெல்டிங் அடித்தா ஆர்க் வெல்டிங் மேலே மேலே ஃப்ளக்ஸ் அப்படியே ரிமூவ் ஆகும், ஸ்லாக் ரிமூவ் ஆகும். சாலிட் ஒயரில் அப்படி இல்லை ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சாலிட் யூஸ் பண்ணால் சாலிட், ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணால் ஃப்ளக்ஸு. ரெண்டாவது 2T40. 2T40னா ஆட்டோமேட்டிக். ஒருத்தர் வந்து மேலே வந்து ஸ்பீடாக வெல்டிங் அடிக்கிறாருன்னா அவர் 4T யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் ஸ்பீடாக அடிக்க முடியாது, ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் 2T யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. அப்புறம் இன்ச்சிங். இந்த ஒயர் வந்து இன்ச் டைப்பில் வர்றது இன்ச்சு ஓகேங்களா. ரெண்டாவது கேஸ், நம்ம கேஸ் செக் பண்ணுறோம். வேறு வெல்டிங் மிஷினில் எப்படி ஃபிட் பண்ண சொல்கிறேன், மிக் வெல்டிங் மிஷின் ஓகேங்களா. இந்த சைடு எடுத்துட்டீங்க பார்த்தீங்க. இது மட்டும் எப்போதும் இந்த ஒயர் வந்து டவுன் சைடு போகிற மாதிரி இருக்கணும், மேல் சைடு போகிறது ஓகேங்களா. இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். இந்த லாக்கில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஃபிட் ஆகணும் பார்த்தீங்கன்னா. இந்த ஹோல்ஸ் வந்து லாக்கில் ஃபிட் ஆகணும். கரெக்டாக அந்த லாக்கில் வச்சுங்க பண்ணுங்க. ஃபிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த லாக், இதை போட்டு லாக் பண்ணணும். கட்டர் யூஸ் பண்ணோம். இப்போ என்ன ஆகும், நம்ம ஒயர் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை வந்து இது எடுக்கணும் ஓகேங்களா. கொஞ்சம் தூரம் கட் பண்ணிடுங்க. பெண்டு தான் நம்ம வேலைக்காக பெண்டில் அதை பக்கத்தில் கட் பண்ணிக்கலாம்.
அப்படியே கையில் பிடிச்சின்னு இந்த ரோலிங் பண்ணி இந்த ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, ரோலர் 3 ரோலர் இருக்குங்களா, இந்த ரோலரில் கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ரோலரை மேலே போகணும், அடுத்த ரோலரில் மேலே வரும், இத்தனை ரோலர் கீழே வரும். மொத்தம் 3 ரோலர். இப்போ ஒரு மிஷின் தான் 2 ரோலர் இருக்குங்க பாருங்கள். ஃபிட் பண்ணுறோம். இது ரஸ்ட் ஆகிடுச்சு, இந்த ரஸ்ட் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மிகு இந்த ஹோல்ஸில் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு லாக் போட்டு இந்த லாக் இதில் பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக டைட் பண்ணணும், ஓவர் டைட் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணுறோம். நம்ம வந்து ட்ரிகரில் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்லோவாக சுற்றணும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஸ்பீடாக வேணும்னா ரிமோட் கண்ட்ரோல் வாய்ஸ் தெரியல, அது வந்து இன்ச்சிங் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ஸ்பீடாக சுற்றும். அங்கே பாருங்கள், ஸ்பீடு பாருங்க, ஸ்பீடாக சுற்றுதா. பாருங்கள், இதில் பாருங்கள், ட்ரிகரில் பார்க்கும்போது ட்ரிகர் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஒயர் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இதான் ட்ரிகர், ஈக்குவல் டார்ச்சு ட்ரிகரு. இது நாசில் கப் டிப்பு, இது பேர் டிப்பு. இப்போ 0.8 ஒயர் யூஸ் பண்ணால் 0.8 டிப்பு யூஸ் பண்ணுறோம். இது 1 mm இல்லை 1 mm டிப்பு யூஸ் பண்ணோம். இந்த டிப்பு அடிக்கடி க்ளீன் பண்ணோம். வெல்டிங் அடிக்கும் போது இதுவும் க்ளீன் பண்ணணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் இருக்கும். எதுக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் கான்டாக்ட் வரக்கூடாது சொல்லிட்டு செராமிக் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது போட்டு லாக் பண்ணிக்கணும். இவ்வளோ கேப் தான். ஜாப்புக்கும் நாசிலுக்கும் எலக்ட்ரட் மினிமம் ஒரு 6 mm 7 mm மெயின்டைன் பண்ணணும்.